செல்போன் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தனை கொலகாரனுங்க. சங்கர் இவருடைய பேரை சொன்னாலே பிரம்மாண்டம் அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும். கொஞ்ச காலமா மொக்கையான படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி இவர் கொடுத்த படங்கள் எல்லாமே தரமா இருக்கும். இவரோட கதை ரீதியா நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆனா இவர் காமிச்ச பிரம்மாண்டங்கிறது ரொம்ப பெரிய அளவு. இப்ப இவரோட படங்கள் மொக்கையா இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அது என்ன பண்ணியிருந்தா மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இவரோட ஆவரேஜ் மூவிஸ், பெஸ்ட் மூவிஸ்ல என்னென்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கேம் சேஞ்சர் சங்கர் அவரோட மொக்க படத்தில் இதுவும் ஒன்று. ஆனால் படத்தோட கதை என்னமோ நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கதையை எழுதுனது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான். ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க ரொம்ப பெரிய மாஸ் மசாலா சீன்ஸு கெத்தாக காமிக்கிறேன்னு சொல்லி காமெடி சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கிற மாதிரி கிரிஞ்சு சீன்ஸாக கொடுத்ததா இருக்கட்டும், இதெல்லாம் சேர்த்து வச்சு படத்தை ரொம்ப லென்த்தாக இழுத்து வச்சுட்டாங்க. பாட்டில் வேற பிரம்மாண்ட காட்டுறேன்னு சொல்லி அவரோட பழைய ஃபார்மாக யூஸ் பண்ணதெல்லாம் தவிர்த்துட்டு 2 மணி நேரத்துக்கு இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு பிளாக் பஸ்டர் ஆக வேண்டிய மூவி செம்ம சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. இந்தியன் 2 அந்த படத்தை கூட காப்பாற்றிருக்கலாம். இந்த படத்தை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்க்ரீன் பிளேயும் சரி, டயலாக்ஸும் சரி, கிரிஞ்சு சீன்ஸு நிறையா தூவி மசாலா சீன்ஸை வைக்கிறேன், ஏதோ கரப்ஷனை ஒழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ப முடியாத ஒரு கதையை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் யூடியூபர் மாதிரியான ஒரு கதையை ஆட் பண்ணதாக இருக்கட்டும், சங்கர் அவரோட கதையா அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் வர அளவுக்கு அவரே எடுத்து வச்சிருக்காரு. சொல்ல போனால் இந்த படத்தை அப்படியே தள்ளிட்டு இந்தியன் 3 படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா அதுக்கான கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அது பயங்கரமாக இருந்துச்சு இந்த படத்தோட கடைசியில். இல்லாட்டி இன்னுமே ஒரு பெட்டரான ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம். இந்தியன் 3ல இருக்கிற மேஜர் மொக்க சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த படத்தில் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரே படமாக இந்தியன் 2ன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தா சங்கர் அவருடைய படமாகவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட டூரேஷனும் அதிகம், கட் பண்ணியிருந்துருக்கலாம். நிறைய சீன்ஸ் தேவையே இல்லை. இருந்தாலும் படத்தை ஒரு காசு கல்லா கட்டணுங்கிற நோக்கத்தோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவே இந்த படத்துக்கான பேக்லாஸாக அமைஞ்சிருச்சு. இந்த வச்சு இந்தியன் 3க்கான ரிலீஸ் டேட் சொல்லப்படலை. அடுத்து நிறைய பேர் பாய்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்க இந்த படம் தெரியாது. இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகல மோஸ்ட்லி நிறைய பேரண்ட்ஸில் இருந்து படம் பார்த்த ஆடியன்ஸ் வச்சு எல்லாருமே கம்ப்ளைண்ட் இந்த படத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் சில பேர் படம் ஃப்ளாப்புங்கிற அளவுக்கு போர்ட்ரேட் பண்ணாங்க. பட் எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் இந்த படத்தில் நெகட்டிவான ஒரு ஷேடும் இருக்குது, பாசிட்டிவான ஷேடும் இருக்குது. சொல்லப்போனால் படத்தோட ஸ்டோரி கிரே ஷேடாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன டீமாக யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து மியூசிக் ஆல்பம் கிரியேட் பண்ணுறேன்னு நினச்சதே ஒரு பாசிட்டிவான நல்ல ரைட்டிங்கை கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சு சங்கர் அவர்கள்னாலே பெரிய ஒரு ஆக்டரை கொண்டாந்து வச்சு தான் படத்தை இட்டு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை மாற்றணும்னு அவர் முயற்சி பண்ண போய் புதுசாக யாருமே தெரியாத அந்த 5 பேரை கொண்டு படத்தில் நடிக்க வச்சது பெரிய தைரியம் வேணும். அந்த நேரத்தில் பட்ஜெட் அதிகமான படம் இது 2 ஆர் டைங்கிற ஒரு சூழ்நிலை தான் எடுத்தாங்க. இருந்தாலும் படம் ஓரளவுலேருந்து வசூலில் தப்பிச்சிருந்தாலும் இன்னுமே இந்த படத்தை நல்லா எடுத்திருக்கலாம். அடுத்து காதலன். வாய்ஸை விட இந்த படம் நல்ல படம் தான், ஒரு ஆவரேஜ் படம்னு சொல்ல முடியும். அவருடைய படங்களில் கோர் கான்செப்டாக மோஸ்ட்லி அவர் எந்த படத்துலையும் இதை தவிர்த்து லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்துருக்க மாட்டார். இந்த படம் முழுக்க கோர் கான்செப்ட்டு லவ்வை வச்சு தான் போயிட்டு இருக்கும். அதில் இங்கே நல்ல ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க, நல்ல சாங்ஸும் இருக்கும். சிஜே ஒர்க்லாம் அந்த டயத்தில் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருப்பாங்க. எல்லாமே சேர்த்து இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தாலும் இந்த படத்தோட கதையை சங்கர் அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக அவரோட பாணியில் எடுத்திருந்தா இன்னுமே புதுசாக இருந்திருக்கும். முதல்வன். இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற எல்லா படங்களுமே அவரோட பெஸ்ட்டு மூவிஸ். அதில் ஃபஸ்ட்டு மூவி இந்த படம் தான். ஏன்னா சாமானியனா ஒரு மனுஷன் யோசிப்பான், ஒரு நாள் மட்டும் முதல்வனாக வாழ்ந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை ஒரு படமாகவே எடுத்து ஒரு நல்ல ரைட்டிங் கொடுத்தது பெரிய விஷயம். ஏன்னா இந்த படத்தில் பயங்கரமான பொலிட்டிக்ஸை ஒரே நாளில் எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான கதைக்களத்தை காட்டினதாக இருக்கட்டும், ஒரு சாமானிய மனிதன் படித்து இருந்தால் மட்டுமே இந்த நாட்டை வித்தியாசமாக எப்படி பார்க்கலான்னு சொல்லி யோசிக்க வச்சதாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் நல்லா இருக்கும். வித்தியாசமான கிராஃபிக்ஸ் டெக்னாலஜிலாம் இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பார். லொக்கேஷன்ஸ்லாம் பயங்கரமாக தேடி போய் எடுத்து நல்ல சாங்ஸையும் இந்த படத்தில் கொடுத்து ஆக்ஷன் சீக்வன்ஸில் இருந்து அண்ட் ரகுவரன் அவரோட பிரில்லியண்டான ஆக்டிங்கை கொடுத்துருப்பார். படத்தில் அரசியல் டைலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சீன் பை சீன் ஃபாஸ்ட் ஃபேஸில் கொண்டு போவாங்க. எந்த ஒரு இடத்துலையும் சலிப்பே இருக்காது. அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிச்சு. அந்நியன். சங்கர் அவர்களோட இயக்கத்திலேயே வித்தியாசமாக முதல்ல முயற்சி பண்ணி எடுத்த படம். அதுக்காகவே இந்த படம் நல்ல படமா அப்படின்னு சொல்லிட முடியாது.
ப்ராக்டிஸ் படத்தோட கேமரா சீன்ஸ்லாம் இந்த படத்துல பயன் வந்து படுத்திருப்பாங்க. டெக்னாலஜி வைஸ்மே இந்த படத்துக்கான எஃபர்ட் போட்டிருக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு மேல விக்ரம் அவர்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. ஒரு மனுஷன் 3 கதாபாத்திரங்கள்ல நடிக்கணும், 3 வித்தியாசமான உச்சம் வந்து காட்டணும், அது மக்கள் அக்செப்டும் பண்ணணும். அது இந்த படத்துல அவர் ரொம்ப அழகா வந்து பண்ணியிருப்பாரு. சும்மா 4ல் ஒரு படத்துல வித்தியாசத்தை காட்டுறேன்னு வந்து சொல்லி இல்லாம 3 கதாபாத்திரங்களுக்கும் 3 குணாதிசயம் இருக்கிற மாதிரி பாலிட்டிக்ஸ் சைடும் பயங்கரமா இந்த படத்துல வந்து பேசியிருப்பாங்க. காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி சொல்லப்போனால் ஒரு இடத்துல படம் முற்றிலுமா புரியாம கூட வந்து போயிருக்கும். ஆனால் இவங்க ஃப்ளாஷ்பேக்கில் அதுக்கு ஒரு நல்ல ரைட்டிங்கை வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால தான் சங்கர் அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு இதை வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, சங்கர் அவர்களுடைய படத்தில் எல்லா படத்துலையும் மோஸ்ட்லி ஃப்ளாஷ்பேக்குன்னு ஒன்று வந்து இருக்கும். அங்கே ஒர்க் அவுட் ஆனாலே படம் இட்டுன்னு நம்ம முடிவு பண்ணிட முடியும். இவரோட பெஸ்ட் மூவிஸில் என்னோட ஃபேவரட்டாக 2 படங்கள் வந்து இருக்குது. அது மோஸ்ட்லி யாரும் அக்செப்ட் வந்து பண்ணிக்க மாட்டாங்க. அதுவும் கமர்ஷியல் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் இது வித்தியாசமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 2.0 எந்திரனோட பெஸ்ட் மூவியானு வந்து கேட்டிங்கன்னா, எஸ், கண்டென்ட் வைஸ் மட்டும் வச்சு ஈஸியாக வந்து சொல்லிட முடியும். ஏன்னா ஒரு மனுஷன் குருவிகள் அழிகிறதுக்காக போராடிட்டு வந்து இருக்கிறான். அதை மக்கள் வந்து கேட்க வந்து மாட்டேங்கிறாங்க. இவர் உயிரை கொடுத்துட்டு அந்த ஆரா சயின்ஸ் மூலியமாக ரிலேட் பண்ணி அவரோட ஆராவே ஃபோனோட கண்ட்ரோல்ஸை வந்து எடுக்குது. இதுவே பெஸ்ட் ரைட்டிங். அது குருவியாக மாறினதாக இருக்கட்டும், அதாவது பறவையாக மாறினதாக வந்து இருக்கட்டும், அது மூலியமாக மனிதர்கள்கிட்ட சண்டை போட்டு தேடி கொள்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி பயங்கரமான ஒரு நல்ல ரைட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. படத்துலேயே சொல்லியிருப்பாங்க, பக்ஷராஜ் வந்து கெட்டவன் இல்லை, அவர் செஞ்ச செயல் தான் கெட்டதுன்னு வந்து சொல்லி. இந்த படத்தோட ஹீரோ சிட்டியும் அண்ட் பக்ஷராஜும் தான். சொல்லப்போனால் கிரேசேட் உள்ள ஒரு பயங்கரமான படம். ஹாலிவுட் தரத்துக்கு சிஜேயும் பண்ணி வச்சுருப்பாங்க. சங்கரோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட். நெக்ஸ்ட் லிங்கேசன்கிற ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் விக்ரம் அவர்கள் வந்து சங்கர் அவர் கூட 2வது வாட்டி கை கோர்க்கிறார். உடம்பெல்லாம் வந்து இந்த மாதிரி கட்டி வச்சு பார்க்கும்போது அருவருப்பாக தான் வந்து இருக்கும். இந்த படம் மட்டும் பார்க்கும்போது யாருக்குமே வந்து அருவருப்பாக வந்து இருக்காது. ஏன்னா லிங்கேசனுங்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த கொடுமையை கொடுத்துருப்பாங்க. நார்மலாக அவரோட படங்கள் மாதிரியே பழிவாங்கிற கதை தான் இந்த படமும். ஆனால் ஒவ்வொருத்தனையும் வித்தியாசமாக வந்து பழி வாங்குவார். அதுவும் இவரை வந்து எப்படி அவங்க வந்து கஷ்டப்படுத்தினாங்களோ அதை வச்சே இவர் வந்து பழிவாங்கிற மாதிரியான ஒரு ரைட்டிங்கை வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு ஜிம்மை பேஸ் பண்ணியும் ஒரு நல்ல ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. மாடலிங்கை பேஸ் பண்ணியும் ஒரு நல்ல ரேட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜிம்மும் மாடலிங்கும் வச்சு எந்த மாதிரி ஆட்ஸ் வந்து ரன் ஆகுங்கிற விஷயத்தையும் இந்த படத்தில் கிளியர்கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்பில் ஆட்ஸுக்கு நிறைய இந்த படத்தை கொடுத்து வச்சுருப்பாங்க. அது யூனிக்காக வந்து இருந்துச்சு அந்த நேரத்தில். படத்தோட முடிவில் இயற்கை வைத்தியம் மூலியமாகவே இவர் க்யூர் ஆகிட்டு வர மாதிரியான விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. படத்தை மட்டும் பேசணும்னா பேசிகிட்டே வந்து போகலாம். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த படத்தை பிரேக் டவுன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவரோட படங்களில் நிறைய நல்ல படங்கள் வந்து இருக்குது. இதை தாண்டியும் பட் என்னோடய ஃபேவரட் லிஸ்ட் வந்து இது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபேவரட் லிஸ்ட் வந்து இருக்கும். அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். என்ன தான் இவர் மேலே படத்தில் நிறையா செலவு பண்ணுறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் யாருமே போக முடியாத இடத்தெல்லாம் போயிட்டு படம் எடுத்து நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்காரு. டெக்னாலஜிஸ் வைஸ்மே நிறையா தமிழ் சினிமாவுக்கு இவரோட பங்கு வந்து இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு வந்து நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.